ஹாய்! இந்த வீடியோல வந்து எக்ஸலோட யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன இருக்கு? அதோட பேசிக்ஸ், அது இன்டர்ஃபேஸ்னா எப்படி இருக்கும்? என்னென்ன கன்டென்ட்ஸ் இருக்கு? அந்த மாதிரி பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்ட்ல இப்போ ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து இங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் போயிட்டு இங்க பிளாங்க் ஒர்க் புக் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லைனாக்கா கீபோர்டில் வந்து Ctrl+N ப்ரெஸ் பண்ணலாம். Ctrl+N ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். லைக் பிளாங்க் ஒர்க் புக் கிரியேட் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது ஓப்பன் பண்ணணுமான்னு. நான் வந்து பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீவியஸாக வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். லைக் எப்படி ஒர்க் ஆகும், என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எப்படி எக்ஸலில் டேட்டா எப்படி ப்ரோசஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து எக்ஸல் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் என்ன இருக்குது, அதை நான் கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா? இந்த ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு விண்டோ. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் மேலே வரனா இது வந்து மெனு பார்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப். உங்கள் எக்ஸல் ஷீட்டில் வந்து இது எல்லாமே இருக்கும். இந்த நைட்ரோ பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா? அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ளகின் இது. இது உங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது வேறு ப்ளகின் போட்டு இருந்தாக்கா உங்கள் எக்ஸலில் காமிக்கும், இல்லைனா காமிக்காது. ஸோ இது வந்து இருந்தால் இருக்கலாம், இல்லைனா இருக்காது. இப்போது ஹோம் டேபில் வந்து இங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது. அது கீழே வந்து ஃபார்முலா பார் இருக்குது. அது கீழே வந்து இங்கே தான் டேட்டா என்டர் பண்ணுற இடம் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா மேலே வந்து நம்மளோட ஜஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தா ஃபஸ்ட்டில் எக்ஸலோட ப்ரீவியூன்னு இருக்கு இல்லையா? இங்கே வந்து புக் 1 எக்ஸல் ப்ரீவியூன்னு இருக்குது. இங்கே வந்து புக்குன்னு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருந்தா ஃபைலை, இங்கே வந்து புக் 1ன்னு இருக்கிற இடத்துல வந்து ஃபைலோட நேம் இருக்கும். இது வந்து புது ஃபைலாக இருக்கிறதுனால வந்து இங்கே எதுவுமே இது வந்து ஜஸ்ட் புக் 1 தான் காமிக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸல் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கிறது ஓப்பன் பண்ணாக்கா அதோட நேம் இங்கே வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது மெயில் அனுப்பிச்சிருந்தா, இல்லை ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போயிட்டு இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாக்கா அந்த எக்ஸல் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து அந்த நேம் தான் அங்கே இருக்கும். இப்போ அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தாக்கா இங்கே வந்து ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சின்ன குயிக்காக ஏதாவது ஓப்பன் பண்ணுறது இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இங்கே கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும். இங்கே வந்து சேவ் ஆகும். இது வந்து அன்டூ பட்டன், இது வந்து ரீடு பட்டன். அதாவது டிலைட் பண்ணுறதுக்கு இல்லைனாக்கா ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போவோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக போகும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய்க்கலாம். மெனு பார்னு சொல்லலாம், இல்லைனாக்கா இதை வந்து டேப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி டேப்ஸ்ன்னு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூட டேப்ஸ்னே போகலாம். இது வந்து ஹோம் டேப், இது வந்து இன்சர்ட் டேப், இது வந்து ட்ரா டேப், இது வந்து பேஜ் லேஅவுட் டேப். இது மாதிரி எல்லாமே ஒரு டேப்ஸ். அப்புறம் வந்து டேப்ஸ் கீழே இருக்குது இல்லையா? இந்த ஏரியா வந்து ரிப்பன்னு சொல்லலாம். அப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து புதுசாக ஒரு பேர் வச்சா ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் இது வந்து ரிப்பன். இப்போது ஹோமுக்குள்ளே இருக்கிற இந்த ரிப்பன்ஸ் எல்லாமே வந்து திருப்பி டிவைட் ஆகும். அது வந்து சின்ன சின்ன குரூப்பாக டிவைட் ஆகும். சப்போஸ் இது வந்து டேப்ஸ்ன்னு சொன்னால, டேப்ஸு கீழே வந்து இது வந்து ரிப்பன், ஹோம் ரிப்பன். இதுக்குள்ளே போனால் இது வந்து இன்சர்ட் ரிப்பன். இப்போது ஹோம் ரிப்பனுக்குள்ளே வந்து இது வந்து ஒரு குரூப். இந்த பீஸ் இருக்கு இல்லையா? கட்டு, காப்பி, ஃபார்மேட், பெயிண்டரு. இது உங்கள் லைன் எங்கே டிவைடாக இருக்கோ இதெல்லாமே வந்து ஒரு குரூப்ஸ்னு வந்துடும். ஸோ ஹோமுக்குள்ளே வந்து ரிப்பன், ஹோம் ரிப்பன். இது வந்து இந்த பக்கம் கிளிக் பண்ணால் இது வந்து இன்சர்ட் ரிப்பன் வந்துடும். இப்போ ஹோம் ரிப்பனுக்குள்ளே வந்து திருப்பி குரூப்ஸாக டிவைட் ஆகும். குரூப்ஸுக்குள்ளே வந்து கட், காப்பி, பேஸ்ட் இருக்கும். இங்கே வந்து ஃபார்மேட்டிங் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அலைனிங் இருக்கும், ஒரு ஆப் டெக்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன்ஸ் வந்து ரிப்பனை வந்து டிவைட் பண்ணி குரூப்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்சர்ட்குள்ளே போனாக்கா இன்சர்ட்டில் வந்தாக்கா பிரைவேட் டேபிள், ரெக்கமெண்டட் பிரைவேட் டேபிள்ஸ், இது ஒரு குரூப்பு. இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது. இதே மாதிரி வந்து எல்லா டேப்ஸுக்குள்ளவே இந்த மாதிரி எல்லா டேப்ஸுக்குள்ளே வந்து ஒரு ரிப்பன் இருக்கும். பேஜ் லேஅவுட்குள்ளே ஒரு ரிப்பன் இருக்குது, பேஜ் ரிப்பன். ஸோ இதுக்குள்ளே வந்து கலர்ஸு, அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு குரூப்பிங் வந்து பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6 குரூப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சரியா? அதுக்கு கீழே வந்தாக்கா இது வந்துட்டு ஃபார்முலா பார். ஃபார்முலா பார் வந்து எப்படின்னா, ஏதாவது டேட்டா இருக்குல்ல நம்மள்கிட்ட,
நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து ஃபார்முலா போட்டு சேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணுறதா இருந்தால் அது உள்ள டைப் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு செல் இருக்குது, இந்த செல்லில் வந்து ஏதாவது டைப் பண்ணோம்னாக்கா இங்கே கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணலாம். இல்லைனாக்கா ஏதாவது ஃபார்முலாஸாக இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஃபார்முலா கிளிக் பண்ணாக்கா அது ஆப்ஷன்ஸ் தரும். ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு அது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா வந்து ப்ரோசஸ் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு அப்புறமா டீட்டெயிலாக போகலாம். சரி, இப்போ ஃபார்முலா பார் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே செல்ஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செல், அதாவது செல்லை செலக்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் செல்லை செலக்ட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணாக்கா அதுக்குள்ளே வந்து நம்ம டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு, இது ஜஸ்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்குவோம். அப்புறம் வந்து டீட்டெயிலாக போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே டைப் பண்ணோன்னாக்கா நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது டைப் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் பண்ணலாம். சப்போஸ் இது இங்கே எல்லாமே நீங்கள் டைப் பண்ணணுன்னாலும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். இல்லை டபுள் கிளிக் பண்ணாமலேயோ டைப் பண்ணலாம். அப்போ என்னன்னாக்கா மெயின் வந்து அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும் ஒரு செல்லு. இப்போ நம்ம வந்து இங்கே என்ட்ரி பண்ணோம்னாக்கா இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு பண்ணால் சரி, அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிரும். அந்த மாதிரி இது வந்துட்டு ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லலாம். இது வந்து ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே தான் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது, நம்ம என்ட்ரி பண்ணுறது, ஃபார்முலாஸ் போடுறது, எது இருந்தாலுமே எல்லாமே இங்கே தான் நடக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே போனாக்கா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். ஸ்டேட்டஸ் பார் வந்து என்ன யூஸ் ஆகும்னாக்கா நம்மளோட கண்டென்ட் என்ன இருக்குது அது வந்து இங்கே வந்து குயிக்காக காமிச்சிடும். அதாவது நம்ம ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணும்போதோ, கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போதோ, வந்து டெக்ஸ்ட்டு இல்லை நம்பர்ஸாக யூஸ் பண்ணும்போதோ இங்கே வந்து இங்கே இருக்க ஸ்டேட்டஸ் பாரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ என்கிட்ட வந்து 10 + 20 + 39 இருக்குனாக்கா இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணாக்கா ஸ்டேட்டஸ் பாரில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே காமிச்சிடும். இங்கே சம்மு வந்து 69 இருக்குது, கவுண்ட் வந்து 3 இருக்குது, ஆவரேஜ் வந்து 23. இப்போது 69 வந்து டோட்டல், இதோட டோட்டல் வந்து 69. 3 வந்து 1 2 3 இருக்குல்லையா, 3 நம்பர்ஸ் இருக்குது. அதனால 3 ஆவரேஜ் வந்து இது மொத்தோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். இது வந்து நம்ம ஃபார்முலா போட்டு எடுக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம குயிக்காக பார்த்துக்கிறதுக்கு வந்து இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சரி, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு இந்த செல்ஸ் இருக்குல்ல, செல்ஸில் எப்படி டேட்டா என்ட்ரி பண்ணுறது, அப்புறம் வந்து செல்ஸோட டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம வந்து இதை நேவிகேட் பண்ணுறது, அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்கலாம், அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.